அத நினைக்கும் போது தாண்டி சிரிப்பா வருது. ஆமா, இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ள அப்பவே கவிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னார்ல? ஆமா. அப்போ சூப்பர் மார்க்கெட் போனப்ப ஏதோ பேம்பஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரே. எல்லாரும் கலாய்ச்சிங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது உண்மையா? அத ஏண்டி கேக்குற? அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயே சிரிப்ப. அப்படியெல்லாம் நடந்துச்சு. என்னடி சொல்ற? அப்ப அது உண்மைதானா? ஆமாண்டி. விதுனும் நவமித்ராவும் அவனை நல்லாவே கலாய்ச்சிட்டாங்க. அது மட்டுமா, இன்னுமே அண்ணன் பேம்பஸ் தான் போட்டுட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான் விதுன்னு. நானும் அமைதியா தான் இருந்தேன். ஆனா சரி பரவாயில்ல, நம்ம பிள்ளை தானன்ட்டு நானும் சின்னதா தான் கலாய்ச்சேன். வேற எதுவுமே பேசல. பாவம் பைய. சே, எனக்கும் பார்க்கணும் போல இருக்குடி. அவ்வளோதானே, பாரு. எபிசோட லாஸ்ட் பேனர்ல போடுறேன், சரியா? ஆமா, அதிக் கவிக்கு ப்ரப்போஸ் பண்றத வீடியோ கால் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்களே மேடம். ஏய், அது சும்மா சொன்னேன்டி. ஓ, மேடம் சும்மா சொன்னீங்க. இத நான் நம்பணும்ல. உண்மைய சொல்லுடி. சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு நிஜமாவே ஆசையா தான் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா, நம்ம கூட படிச்ச விஜயலதா இருக்காளே? விஜயலதா? ஆமா. அவளுக்கு ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணான். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி, நான் கூட படிப்பை நிறுத்திட்டேன்ல அந்த சமயத்துல. அதேதான். அன்னைக்கு அவன் வந்து விருப்பத்தை சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டு இருந்தா. ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி, நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதை எப்படி மறக்க முடியும்? விஜயலதா அன்னைக்கு நல்லா காமெடி பண்ணிட்டா. எனக்கு அப்பவே தோணுச்சு, இது போலலாம் யாராவது வந்து நம்ம கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பாருடா, நான் வேணா அண்ணன் கிட்ட சொல்லட்டா? ஏய் கிறுக்கி, சும்மா விளையாட்டுக்குடி. ஏதாவது இப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்திடாத. மேடம்க்கு அவ்வளோ ஆசை இருக்கு. ஏய், இப்போ இல்லடி, அப்போ உள்ளதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ வயசாயிடுச்சு, இந்த சமயத்துல நான் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இரு. யாருக்கு தெரியும், இன்னமும் மனசுல ஆசை காணலாம். ஆசை இருக்கு, ஆசை. போடி, பைத்தியக்காரமே பேசாத. நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஒருவேளை யாராவது திடீர்னு வந்து அப்படி நம்ம கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டாலும் நம்மளும் இது போலதான் பயந்துருப்போம்லன்னு தோணுச்சுடி. ஏய் நிஜமாடி? சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம்லாம் கடந்து வந்தாச்சு. எனக்கும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? ஏன் இப்ப கூட யாராவது வரமாட்டாங்களான்னு தோணுச்சா என்ன? ஏ பைத்தியக்காரி, என்ன பேசுற? ஏய் சும்மாடி. சரி சொல்லு. வேற என்ன தோணிருக்க போகுது? அப்ப ரொம்ப வெக்கப்பட்டு ப்ரப்போஸ் பண்ண மாதிரிலாம் இந்த காலத்துல நடக்காதுன்னு தோணுச்சு. ஆமாண்டி, இப்போ உள்ள படங்கள்லே பாக்குறோம்ல. கொஞ்சம் லவ் பண்றாங்க, அப்புறம் ஒரு 6 மாசம் 7 மாசம், மிஞ்சி போனா 1 வருஷம், அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அது படம்டி. படத்துல மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ரியல் லைஃப்ல இதோட கொடுமையாலாம் நடக்கும். ஏன் காதுக்கே எத்தனையோ விஷயம் வந்திருக்கு. எல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஐயோன்னு ஆச்சு. உலகம் எவ்வளோ நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. அதுவும் சரிதாண்டி, என் வீட்டுக்கிட்டே நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டுட்டேன். நீயும் கேள்விப்பட்டிருக்க பத்தியா? அதான், இது போலலாம் நடக்கதான் பழைய காலத்து காதல் தான் பெஸ்ட்ன்னு தோணுதே. அது 100% உண்மைதான். என்ன, பெத்தவங்களால தான் பிரியும் அந்த காலத்துல உள்ள காதல். ஆனா இந்த காலத்துல உள்ள காதல் பண்றவங்களே பிரிஞ்சுக்கிறாங்க. என்ன காரணம் கூட ஒழுங்கா தெரியாது. அதானே, தேவையே இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ எந்த ரூட்டுக்கு போயிட்டு இருக்க? சொல்லு, என்ன சொல்ல வந்தன? ஏய் அதான் சொன்னேடி. முழுசா சொல்லி முடிக்கலையேம்மா. ஏய் அதான்டி, வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்துல உள்ளவங்க மாரி ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை என் மாப்பிள்ளைய வச்சே நான் நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். சரி, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்பனா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விஜயலதா அழுதது மட்டும்தான். ஏய், எங்க போயிட்டு முடிச்சு போடுறா பாரு. பின்ன என்னடி? சும்மா இருடி, அதுவும் ஒரு ரீசன், அவ்வளோதான். சரி கண்மணி, சொல்லு சுடர். இல்ல, என் பையன் ஃபர்ஸ்டாவது ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான். இப்போ அது கூட ஒழுங்கா பண்றதில்ல. படிப்புன்னு அதை தேடிதான் அதிகமா போயிட்டு இருக்கான். எப்பயாவது தான் ஆட்டோவே ஓட்ட போகிறான். இப்போ சொல்ல போனா நிலையா கையில ஒரு வேலையுமே இல்லாம இருக்கான். இப்ப மட்டும் தாண்டி இப்படி இருப்பானே, ஆனா கண்டிப்பா ஒரு 2-3 வருஷத்துல பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். அது வரைக்கும் நீனு எதுவும். ஏய் நிறுத்து. நீ என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சிருச்சு. இல்ல. வாய் மூடு லூசு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனாலதான் என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சியா?
அப்படியெல்லாம் நினைச்சேனா அது உன் தப்புன்னு சொல்லுவேன் நான். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, இது போல மாப்பிள்ள எங்க தேனாலும் கிடைக்காது. அவ்வளோ நல்லா வளர்த்துருக்க நீ, புரியுதா? சொக்க தங்கோண்டி மாப்பிள்ள. இவர் எப்படி விடுறதுக்கு எனக்கு மனசு வரும்? ரொம்ப நல்ல பையன்டி, என்னோட உயிர் தோழியோட பையனாச்சே, எப்படி நான் விட்டுருவேன்? நீ இவ்வளோ நல்லா வளர்த்துருக்க தெரியுமா? நேத்திரனை நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்லாம் தெரிலடி. ஆனா மாப்பிள்ளைய நீ அவ்வளோ நல்ல பையனா வளர்த்து வச்சிருக்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு? அவருக்கு வேலை இல்லைன்னுலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லடி. அவர் அன்னைக்கே என்ன சொல்லிட்டு இருந்தார் நம்மக்கிட்ட, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா நான் மாமா கூட தான் வேலை பார்ப்பேன்னு. அவ்வளோதான்டி, இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம். சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அந்த ஃபீல்டுலேயே போகட்டும். அவரு நல்ல ஃபீல்டு தானே அதுவும். அப்புறம் என்ன, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நீ எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. பைத்தியக்காரி மாரி ஒரு பேச்சு பேசுறா வந்து இருந்துக்கிட்டு. சரி சரி, பேசல. இனி என் பையனையும் உன் பொண்ணையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அதுங்க ரெண்டு மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரியல. அதானே, அதையும் யோசிக்கணும்ல. ஆனா அவங்க மனசுல வேற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு பிடிச்சதை தாண்டி பண்ணணும். அதை நினைக்கும் போது தாண்டி மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. நம்ம 4 பிள்ளைங்களும் அழகா கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லாக குழந்தைங்க சுத்தமாக கேட்கணும். ஐயோ, யோசிக்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதை யோசிக்காம எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருக்க. எனக்கெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. நீ கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? சரிடி. ஏன் சுடர், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணை பிரிஞ்ச கவலை நமக்கு வேண்டாம்ல? ஏய் ஆமாண்டி, கரெக்டா சொன்னடி. நம்ம வீட்லயே தான் இருப்பாங்களே, ஒரு அழகான குடும்பமா இருக்கும். யோசிச்சு பாரு, அம்மம்மா அம்மம்மான்னு விழிச்சு விழிச்சு நம்மளை தேடி ஓடி வருங்கல்ல குழந்தைங்க. அச்சோ, நினைக்கும் போதே சூப்பரா இருக்குடி. எனக்குமே சந்தோஷமா இருக்கு. அந்த நாள்லாம் எப்போ வரும்னு இருக்கு. ஏன் சுடர், இந்த வீடு போதுமா நம்ம குடும்பத்துக்கு? ஏண்டி? இல்லடி, பக்கத்துல ஒரு இடம் காலியா தான் இருக்கு. நம்ம வாங்கி போட்டுட்டோன்னு வச்சுக்கியேன், அங்க ஒரு வீடு கட்டிடலாம் இல்லையா? பாரு, நீ எந்த நினைக்க போயிட்டேன்னு. நிஜமா என் மனசுல இப்படி தோணுச்சுடி. இப்போ யோசனை வரவே உடனே உன்கிட்ட கேட்டுட்டேன். ஏய் இருடி, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ எங்கெங்கயோ போகுற. ஆமால. ஒழுங்கா கிடந்து உறங்கு. என்னது, கிடந்து உறங்கணுமா? நானே மருமகன் கவியை போய் எழுப்பியிருப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சு இருக்கேன். எனக்கு இப்போ உறக்கம் தானே வரும் முதல்ல. ஏன் சுடர், இப்போ கிளம்பியிருப்பாங்கல்ல? தெரியலையே. கண்டிப்பா இப்போ மருமகன் போய் கவியை எழுப்பியிருப்பாரு. போயிருப்பாங்களா என்னன்னு தான் கரெக்டா தெரியல. ஏன் உனக்கு டவுட்டு? போய் பார்த்துட்டு வாயேன், போயேன். பொடி லூசு. என் செல்லம் எப்படி உறங்குறா பாரு. எழுப்பவே மனசு வரலடி அழகி. ஆனா இப்ப நான் உன்னை எழுப்பாம எப்படி கடலுக்கு கூட்டிட்டு போய் உன்னை ப்ரொபோஸ் பண்றது? சாரிடி செல்லமே, எழுப்பி விடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கவி கவி, சக்கரக்குட்டி எலும்புறாளா பாரு. உய் கவி, செல்லக்குட்டி எலும்பு. என் சக்கரக்குட்டி, என் அழகு ராசாத்தி. ஏய் என் சக்கரக்குட்டியே, என் பப்பு குட்டி, என் பப்புடு குட்டி. இது என்ன உறக்கம்? ஏ தக்குடு குட்டி, எழும்புடி. உச்ச கொட்டுற அந்த வாயிலே லிப் டு லிப் கிஸ் அடிக்க போறேன் பாரு. முடிச்சுட்டா. ஏ நான் தாண்டி. என்ன பண்றீங்க? இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? இன்னைக்கு நானு கடைசி எக்ஸாம் எழுத போனேன்னா, எழுத போகும்போது ஹால்ல இருந்து என்ன சொல்லிட்டு போனேன் உன்கிட்ட? என்ன சமயம் ஆகுது? 11:45. 11:45 எழுப்பி என்ன சொல்லிட்டு போனேன்னு கேக்குறீங்க? ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்லிட்டு போனீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. கவி, நான் சொன்னது கூட ஞாபகம் இல்லாம நீ நல்லா நிம்மதியா கடந்து உறங்கிட்டு இருக்கல்ல? இந்த பட்டிக்குட்டி மேல் சவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காத. காலையில சொன்னப்போ என்ன சர்ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்ப என்னடானா, நான் சொன்னது கூட சுத்தமா ஞாபகம் இல்லாம நல்லா இழுத்து போட்டுட்டு உறங்கிட்டு இருக்க. ஆமால, நான் மறந்துட்டேன். ஆமால, மறந்துட்டேன். போடி, பேசாத. சத்தியமா நான் மறந்துட்டேன். அது எப்படி மறப்ப? காலையில அவ்வளோ ஆர்வமா என்கிட்ட கேட்ட, அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? சாரிப்பா. உன் சாரி ப்ளவுஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ.
மாமா வந்து பேசிட்டு இருக்கனே எங்கேயாவது மதிக்கிறாளா பாரு. அப்படியே கடந்துகிட்டே இரு, எழுச்சி இருக்க கூட செய்யாத. சாரி, நான் எழும்புறேன். இல்ல இல்ல வேண்டாம், அப்படியே கட. ஏன்? நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். என்ன சொல்ல போறீங்க? கேளுடி. ம், சொல்லுங்க. இப்போ மாமா உன்னை வெளியே கரங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஐயோ, வாய மூட்ரி. மாமா இன்னைக்கு நிறைய பிளான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் மொத்தமா கவுத்து விட்டுறாத. என்ன சொல்றீங்க? ஹா, இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? ம், சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு இடக்க முடுக்கா கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தல்ல, அதே போல கேப்பியோன்னு யோசிக்கிறேன். என்னைக்கு? ஆ, அன்னைக்கு கடைசியா உன்னை பீச்சு கூட்டிட்டு போனல நடு ராத்திரி. ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போறீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு போற வழி ஃபுல்லா கேட்டு கேட்டு இருப்பியோன்ட்டு யோசிக்கிறேன். அதுக்கு எங்க போறோம்? எங்க போறோமோ? இந்தா ஆரம்பிச்சிட்டா. ஒழுங்கா எலும்பி வந்துடு. கொஸ்டின் மேல கொஸ்டின் கேக்குற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, மாமா சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நிஜமாலே லிப்ட் லிப்பா அடிச்சிருவேன். ம், என்னதான் ஆனாலும் நான் விட மாட்டேன். ஒழுங்கா எழுச்சு வந்துடு. இப்ப எப்படி வர முடியும்? வீட்ல எல்லாரும் இருக்காங்க. அன்னைக்கு கூட்டிட்டு போனப்போ வீட்ல எல்லாரும் இருந்தாங்க. யாராவது எலும்பி வந்து பார்த்தாங்களா? ம், இல்ல. அதே போலதான் இன்னைக்கு வரமாட்டாங்க. ம், ஆமாண்டி, வரமாட்டாங்க. எழுச்சு வாடி. ம், சரி வரேன். ம், இங்க ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுட்டு வா. ம்? இங்க ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுட்டு வாடின்னு சொன்னேன். ட்ரெஸ்ஸா? ஆமாண்டி, ஒவ்வொன்னத்தையும் ரெண்டு ரெண்டு வாட்டி சொல்லணும் போல இவளுக்கு. என் சக்கரக்குட்டியே, மாமாவை ரொம்பவே வெயிட் பண்ண வைக்காத. பெட்டன்னு ட்ரெஸ் போட்டுட்டு ஓடிவா. ம், ம், ஆ, சரி, நான் வேணா வந்து போட்டு விட்டா? எது? எத்தனை நடுராத்திரியா இருந்தாலும் இதுல மட்டும் நல்லா உஷாரா இருடி. அடி வாங்க போறீங்க? அடி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ம், போறேன். ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இல்ல இல்ல, சீக்கிரமா வந்துடலாம். நிஜமா? ஆமாண்டி, நிஜமா. ம், வெளியே போங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இல்லடி, மாமா ஹெல்ப் பண்றனே. டேய், போடா வெளியே. ம், நல்ல மரியாதை. மிக்க நன்றி. போறேம்மா, போறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, வெயிட் பண்றேன் வெளிய. ம், சக்கரக்குட்டி. உம்மா. ம், சரி போங்க, வரேன். ம், இப்போ எங்க போகணும்? ச்சே, காலையிலேயே சர்ப்ரைஸ்னு சொன்னாங்க, நான் அதை மறந்தே போயிட்டேன். பின்ன கொஞ்ச நெஞ்ச வேலையா வச்சாங்க? தலைக்கு மேல வேலை இன்னைக்கெல்லாம். அவங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வந்தாங்களான்ட்டு கேட்டோம், அவ்வளோதான். வேற எதுவும் பேசல. ஏதாவது பேசியிருந்தாவது ஞாபகம் இருந்திருக்கும். ஒண்ணுமே பேசலையே, அதான் ஒர்க் ப்ரெஷர்ல மறந்தே போயிட்டேன். ஜோ, சாரி. பாவம், நான் மறந்ததை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரி, இனியும் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். என்ன இன்னைக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம்.